இந்த கட்டிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரே டைமில் 2 ப்ளவுஸும் வச்சு கட் பண்ணலாம். 2 மோர் தென் 4, 5 கூட வச்சு நீங்கள் ஒரே டைமில் கட்டிங் பண்ணலாம். இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி தான் 2 ப்ளவுஸ் வச்சுருக்கிறேன். ஸோ பேக் நான் கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் சைட் பேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் பட்டி எடுத்துடுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரே கஸ்டமர்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே வச்சுட்டு மொத்தமாக கட் பண்ணிக்கலாம். 4, 5 வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் எப்போவுமே இந்த பட்டி பார்த்திங்கன்னா, நான் பட்டி இது ஹுக் பட்டிக்கு அதர்வைஸ் ஐ பட்டிக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அது ஸோ நீங்கள் கட்டிங் பண்ணும்போதே எல்லா சைடு கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த ப்ளவுஸில் மறுபடியும் நம்ம எடுத்து மார்க் பண்ணுற மாதிரி. இதில் ஆக்சுவலி இன்றைக்கி தான் இந்த ப்ளவுஸ் வந்தது. ஸோ நான் எதுக்கு உடனே கட் பண்ணுறேன்னா, கஸ்டமர் என்ன சொன்னாங்க, அந்த ப்ளூ ப்ளவுஸில் மட்டும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவே அப்புறம் அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டே வைங்கன்னு சொன்னாங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டேன். பை மிஸ்டேக் மறந்துட்டேன். நான் என்ன பண்ணோம், அதுக்காக ஓகே இன்றைக்கி கட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க கொடுக்கும்போது சொன்னாங்கம்மா, மறக்காது ஒரு ப்ளவுஸ் வேறு ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்குது, ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, மறக்காது. அதனால நான் இன்றைக்கே கட் பண்ணிட்டேன். சரி ஓகே, பேப்பர் கட்டிங் எனிவே இருக்குது, அதனால நான் அப்படியே வச்சுட்டு ப்ளூ மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சேன். எதுக்கோ மறுபடியும் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளூ மட்டும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு எல்லோ இருக்கிற மாதிரியே வச்சுட்டு 2 ஸ்லீவுமே ஒரே டைம் கட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, அப்போவே எல்லாமே முடிச்சிடுவேன். கட்டிங் பண்ணும்போதே எனக்கு என்னென்னா தேவை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே ஒரே இதில் கட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் இதாகிடும், உங்களுக்கு ஒரே சைடு கட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிவிடுங்க. மிச்ச பேலன்ஸ் இருக்கிற கிளாத் இது தான். ஸோ இதில் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பேக் பட்டிக்கு ஒன்று கட் பண்ணிவிட்டு, இது ஒன்று ஹுக் பட்டிக்கு ஃபஸ்ட் ஒன் கட் பண்ணல, அது ஆய்பட்டிக்கு பேலன்ஸ் இருக்கிற துணியில் அப்படியே ஹெம்மிங்காக க்ராஸில் கட் பண்ணிக்கணும். நம்ம 1 இன்ச் அதர்வைஸ் 1.5 இன்ச் உங்களுக்கு எப்படி வேணும், நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க அந்த மாதிரி. நான் எப்போவுமே இது எல்லாமே இதே கட்டிங் பண்ணும்போதே பண்ணிவிடுவேன். ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இது இல்லை அது இல்லைன்னா அந்த ஒரு இது இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணேன், ப்ளூக்கு கட் பண்ணுற மாதிரி நான் எல்லோவுக்கு கட் பண்ணிவிட்டு எல்லாமே ரெண்டுமே செப்ரேட்டாக பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.